Anukahang Katva Silang Vedame Bante Anukambang Upadaya Tadiyambi Ogasa Aham Bande Trisaranena Satyam Panjasilang Dhammang Yachami Anukahang Katva Silang Vedame Bante Anukambang Upadaya Yamaham vadami tam vadeta Namo tassa bhagavato arahato samma sambuddhassa Namo tassa bhagavato arahato samma sambuddhassa Namo tassa bhagavato arahato samma sambuddhassa Buddham saranam gacchami Dhammam saranam gacchami Sangham saranam gacchami Dutiyampi buddham saranam gacchami Dutiyampi dhammam saranam gacchami Dutiyampi sangham saranam gacchami Tatiyampi buddham saranam gacchami Tatiyampi dhammam saranam gacchami Tatiyampi sangham saranam gacchami Saranaгаmanam paripurnam Panatipata veramani sikkapadan samadhiyami Adinnadana veramani sikkapadan samadhiyami Kamesu miccachara veramani sikkapadan samadhiyami Musavada veramani sikkapadan samadhiyami Surameraya majjapama dattana veramani sikkapadan samadhiyami Tisaranena saddhim panchashilam dhammam sadhukam surakhitam katva appamadena sampadeta Sadhu 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 Upasika. Of course, we lost our beloved leader K. Armstrong ji. புத்தம் சரணம் கச்சாமி, புத்தனிடம் அடைக்கலம் அடைவது என்ற பொருள். ஆம்ஸ்ட்ராங்கும் பௌத்த மதத்தை தழுவியதால் தற்பொழுது அவரும் புத்தரிடம் அடைக்கலம் புகுந்திருக்கிறார் என்றே நாம் எடுத்துக்கொள்ளலாம். அவருக்கு இறுதிச் சடங்குகளானது தற்பொழுது நடைபெற்று வரும் சூழலில் இந்த காட்சிகளை நாம் திரையில் பார்த்து வருகிறோம். தொடர்ந்து நம்முடைய செய்தியாளர் சமய மணிவண்ணன் இணைப்பில் இணைகிறார். சமய மணிவண்ணன், வணக்கம். ஒரு 8 மணி நேர நீண்ட இறுதி ஊர்வலமானது நடந்து முடிந்து தற்பொழுது
இறுதிச் சடங்குகள் நடைபெறக்கூடிய காட்சிகளை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதே நேரத்தில் கூட்டம் இந்த நேரத்திலையும் இந்த அளவுக்கு அதிகமாக இருக்கிறது. அங்கே உள்ள சூழல் எப்படி இருக்கிறது, மக்களுடைய மனநிலை, தொண்டர்களுடைய மனநிலை எப்படி இருக்கிறது, விரிவான தகவல்களை சொல்லுங்கள். கடந்த 2 தினங்களுக்கு முன்பு சரியாக ஒரு 7 மணி அளவில் மர்ம நபர்களால் வெட்டி கொலை செய்யப்பட்டு அந்த மர்ம நபர்களை போலீஸ் கைது செய்த நிலையில் பகுஜன் சமாஜ் கட்சியின் ஆம்ஸ்ட்ராங்கின் உடலானது நேற்று முழுவதும் பொதுமக்கள் அஞ்சலிக்காக பெரம்பூரில் வைக்கப்பட்டுள்ளது. இதன் தொடர்ச்சியாக இன்றைய தினம் அவரது இறுதி ஊர்வலமானது பேரணியாக நடைபெற அறிவிக்கப்பட்ட நிலையில் இன்று மாலை சரியாக ஒரு 4:30 பேரணியானது 4:30 பெரம்பூரிலிருந்து பேரணியாக சென்று கடும் மழையும் கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரம் விட்டு தொடர் மழை பெய்த போதிலும் பகுஜன் சமாஜ் தொண்டர்கள் மற்றும் ஆம்ஸ்ட்ராங்கின் ஆதரவாளர்கள் பொதுமக்கள் என ஏராளமானோர் வழிமுறைகளும் கிட்டத்தட்ட ஒரு 8 மணி நேரங்கள் கடந்து தற்போது திருவள்ளூர் மாவட்டம் கொத்தூர் பகுதியில் உள்ள அவர் உடல் அடக்கம் செய்வதற்கு அவர் உடலானது. இதன் தொடர்ச்சியாக அவரது உடலை வேணிகர் நிகழ்ச்சி பகுஜன் சமாஜ் தொண்டர்கள் மற்றும் உறவினர்கள் தற்போது அவர் புத்த மதத்தை ஏற்றிருந்தார். அதன்படி அவருக்கு புத்த மத வழக்கப்படி புத்த பிக்குகள் புத்த ஸ்லோகங்களை தற்போது அவருக்கு இறுதிச்சடங்கு மரியாதை நடைபெற்று வருகிறது. இதற்கு முன்பாகவே இன்றைய தினம் நீதிமன்றத்தில் அவரது உடல் இங்குதான் அடக்கம் செய்யப்பட வேண்டும் என ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது திருவள்ளூர் மாவட்டம் கொத்தூர் பகுதியில் உள்ள ஒரு இடத்தில் ஒரு அருமையான ஒரு இடத்தில் தற்போது இந்த இறுதி சடங்கு நிகழ்வுகளானது நடைபெற்று வருகிறது. இந்த இறுதி சடங்கு இடத்தில் கிட்டத்தட்ட ஒரு 1000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் இந்த பகுதியில் தற்போது காத்திருந்து வருகின்றனர். இந்த பொதுமக்கள் அனைவருமே கிட்டத்தட்ட ஒரு ஈவினிங் ஒரு மாலை 6 மணியிலிருந்தே ஆம்ஸ்ட்ராங்கின் உடலை பார்ப்பதற்காகவும் அவரது இறுதி சடங்கு நிகழ்வில் பங்கேற்பதற்காகவும் இந்த பகுதியில் தொடர்ந்து காத்து வருகின்றனர். கிட்ட 6 மணியிலிருந்து இப்பகுதியில் தொடர் கனமழையும் விட்டு மழை பெய்த சூழலிலும் மழையையும் பொருட்படுத்தாமல் இப்பகுதியில் இரவு கிட்டத்தட்ட 12 மணியை கடந்த சூழலிலும் பொதுமக்களும் பகுஜன் சமாஜ் தொண்டர்களும் ஆம்ஸ்ட்ராங்கின் உடலை பார்ப்பதற்காகவும் அவருக்கு இறுதி மரியாதை செலுத்துவதற்காகவும் எதனையும் பொருட்படுத்தாமல் கால சூழலையும் பொருட்படுத்தாமல் தற்போது இங்கு பார்த்திருந்து வருகின்றனர். ஆண்கள் மட்டுமல்லாது பெண்கள், குழந்தைகள், முதியோர்கள் என ஏராளமானவரும் இப்பகுதியில் தற்போது காத்திருந்து அவருக்கு நடைபெறும் புத்த மத வழக்கப்படி நடைபெறும் புத்த பிட்சுகள் ஸ்லோகங்களை கூற நடைபெறும் இந்த இறுதிச் சடங்கு நிகழ்வுகளை தொடர்ந்து காத்து வருகின்றன. இதன் தொடர்ச்சியாக அவருக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக வருகின்றன. இங்குள்ளவர்களை பொறுத்த வரைக்கும் அனைவரும் ஜெய் பீம் என்ற முழக்கத்துடனும் அவருக்கு வீர வணக்கங்களை செலுத்தியபடியுமே இந்த இறுதி சடங்கு நிகழ்வுகளில் பங்கேற்று அவருக்கு இறுதி மரியாதை தங்களால் முடிந்த இறுதி மரியாதையை நிறுத்திக் கொண்டிருக்கின்றனர். கிட்டத்தட்ட ஒரு 1000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் நீண்ட நேரம் காத்திருந்து, அதாவது ஒரு 4:30 மணி அளவில் அங்கு பெரம்பூரில் அவரது இறுதி சடங்கு நிகழ்வுகளானது தொடங்குவதற்காக இறுதி ஊர்வலமானது தொடங்கிய நிலையில் அப்போது இருந்தே பிற்பகலுக்கு மேல் அங்கு இந்த பகுதியில் தான் இறுதி சடங்கு நிகழ்வு நடைபெறும் என ஏற்கனவே அங்கு அப்போதில் அறிவிக்கப்பட்ட சூழலில் அப்போது ஏராளமான பொதுமக்கள் இப்போதைக்கு வந்துவிட்டனர். இதனைத் தொடர்ந்து ஒரு 6 மணி நேரம் 7 மணி நேரத்திற்கு மேலாக திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கு இறுதி சடங்கு நிகழ்வில் பங்கேற்பதற்காகவும் அவருக்கு இறுதி மரியாதை செலுத்துவதற்காகவும் இங்கு ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் நள்ளிரவு 12 மணியை கடந்தும் பணிவிலும் சூழலிலும் தொடர்ந்து மழை பெய்து ஒரு மாதிரி இருக்கும் குளிர்ச்சியான சூழலிலும் கொசுக்கடியையும் பொருட்படுத்தாமல் இப்பகுதியில் காத்திருந்து அவருக்கான புத்த மத வழக்கப்படி நடைபெறும் இந்த இறுதி சடங்கு நிகழ்வில் பங்கேற்று அவருக்கு தங்களால் முடிந்த இறுதி சடங்கு நிகழ்வையோ தங்கள் மரியாதையோ செலுத்துவதற்காக காத்திருந்து வருகின்றனர். தகவல்களுக்கு நன்றி சமயமணிவண்ணன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.